டேய் காளி, ஓவரா அடிக்காதடா, செத்துற போறான். கிட்னு வாடா. இந்த காலிட்டியே உன் வேலையை காட்டுறியா? அவனை இன்னைக்கு காலிடா நீ. விட்டுருங்க ஐயா, நான் டைமா சொல்றேன் ஐயா, இது சொல்ல மாட்டேன் ஐயா. அக்கா டேய் ஏய் சொல்ற உமால எங்களையா போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ற? இன்னொரு வாட்டி இந்த ஏரியால உன்னை நான் பார்த்தேன், கழுத்தறுத்து கடல்ல போட்டுருவேன். கொசு மாதிரி இருந்துக்குன்னு. தெரியாம சொல்லிட்டேமா, என்னை விட்டுருங்கம்மா, புழு கொட்டிக்காரமா, நான் போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டேமா. ஏய் படா. ஐயா வணக்கம் ஐயா. ஆமாம் ஐயா, அந்த டீமை இன்னைக்குள்ளே தூக்கிடுவோம் ஐயா. ஆமாம் ஐயா, நம்ம டீம் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கு. ஓகே, இன்னைக்கு நிச்சயமாக பிடிச்சிருவோம் ஐயா. ஓகே. குட் மார்னிங் ஐயா. யோ, போலீஸ்காரனா வான்னு சொன்னானா பூசாரி மாதிரி வந்திருக்கேன். பட்டையும் கோட்டையும். ஐயா, பழனி முருகனுக்கு மொட்டை போடுறதெல்லாம் வேண்டுதல் ஐயா. நேற்று நம்ம ஏரியாவில் அந்த வழிப்பறி கொள்ளைக்காரங்க கைவரிசையை காட்டியிருக்காங்க. அவங்கள நம்ம எஸ்ஐ பிடிச்சி வான் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. நீ என்ன பண்ணுறேன்னா அவங்கள க்ளோஸாக வாட்ச் பண்ணி அங்கே என்ன நடக்குதுன்றதை எனக்கு உடனே தெரியப்படுத்துகிற. ஓகேவா? ஓகே ஐயா. அக்கா வணக்கம்க்கா. சொல்லுப்பா. என் வீட்டில் நின்ன பைக்கை யாரோ திருடிட்டாங்கக்கா. போலீஸ்க்கு போ. என்கிட்ட ஏன் வர? அக்கா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேங்க்கா. அப்புறம் என்ன? ஒரு வாரம் கழிச்சு வர சொல்றாங்கக்கா. பைக் எவ்வளவு? 1.5 லட்சம்க்கா. 50,000 தரியா? 50,000 ஜாஸ்திக்கா. 50,000 கொடுத்தினா ரிஸ்க் எடுக்கிறேன். 50,000 கொடுத்துறேங்க்கா. வரேங்க்கா. டேய் காளி, அக்கா சொல்லுக்கா. அந்த ஐயர் வீட்டு பையன் வந்தான்டா, வண்டிய காணோன்னு. ஆ, வண்டிய எங்க வச்சிருக்க? நம்ம வீட்டு சந்தில தான் வச்சுக்கிறேன். வண்டிய அவன்கிட்ட கொடுத்துட்டு சரிக்கா. 50,000 ரூபாய் வாங்கிட்டு வந்து. ஆமா, அவன் வீட்டு வண்டி என்னத்துக்கு அடிச்ச நீ? மாரியாத்தா கோயிலுக்கு கூழ் ஊத்த 1000 ரூபாய் கேட்டா 50 ரூபாய் கொடுக்குறான், அதான் அடிச்சேன். என்னடா மச்சி, ஒரே டென்ஷனா இருக்க? ஒன்றும் இல்லை மச்சி, அக்கா நேற்று ஒரு வேலை சொன்னாங்க, சொதப்பிடுச்சு. கூட இருந்த சண்முகம் வேற எஸ்கேப் ஆயிட்டாப்புல. இப்போ ஆளுங்க யாராவது பார்த்தாங்கன்னா தோலை உரிச்சிருவாங்களா? டேய் சந்தோஷ், தைரியமா இருடா, எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், சரக்க போடு. அது இல்லை மச்சி, அக்கா கொஞ்சம் டேஞ்சரான ஆள், அதான் பயமாக இருக்கு. இதில் தண்ணி எதுவும் சரக்குதுன்னு தெரில. என்ன பண்ணுறது? நம்ம 4 பாட்டிலில் சரக்குதுன்னு தெரில. தலை செம்ம போதையில இருக்காப்ல போல. வீட்டில் தண்ணி கலந்து குடிக்கிறான்டா, காமெடி பேசுடா. டேய் சீக்கிரம் சாப்பிடுறா, போலாம். ஏய், அக்கா ஒரு வேலை சொன்னிச்சு, அக்காவுடைய காசை ஆட்டையை போட்டுன்னு வந்து இங்க வந்து சரக்கு போட்டுக்கிறியா? மௌன எந்திரா. ஹலோ, யார் நீ? எதுக்கு சட்டையில கை வைக்கிற? முதல்ல சட்டையில இருந்து கை எடு. அதெல்லாம் வந்து அக்காட்ட வந்து சொல்றா. எந்திரா. ஆட்டம் இப்போ யாரா இவன்? புதுசா இருக்கான். அக்கா, இவனோட இவன் தண்ணி அடிச்சுட்டு இருந்தான். சரி சேஃப்டிக்கு இருக்கட்டும் சொல்லிட்டு இவனையும் சேர்த்து தள்ளிட்டு வந்துட்டான். ஏய் வாத்தா, ஒரு வேலை கொடுத்தா காசு அடிச்சுன்னு இங்க வாங்கன்னா சரக்கு அடிச்சுன்னு அங்க என்ன பண்றீங்க? எங்கடா சண்முகம்? அக்கா, நீங்கள் சொன்ன மாதிரி பணத்தை அடிச்சிட்டோங்க, வரும்போது எங்ககிட்டேருந்து ஒருத்தன் அடிச்சிட்டோங்க. ஏண்டா நீ சொல்றத நான் நம்பணும். காது நிறைய குத்திருக்கேன். எங்கடா சண்முகம்? அவன் உங்களுக்கு பயந்துட்டு ஊரை விட்டே ஓட்டாங்க. ஏன் காளி, இவன் சொல்றது நம்புற மாதிரியா இருக்கு? அக்கா, இவங்களுக்கு 2 போடு போட்டான்னு வச்சுக்கோ, உண்மையை சொல்லிடுவாங்க. போட்டா காசு பணம் கொட்டு மணி. ஜானி பேசுறேன்க்கா. சொல்றா. சேட்டு வீட்டுல இருந்து 20 லட்ச ரூபா பணத்தோட கிளம்பிட்டாரு. சரிடா, அறவையில அடிச்சிருங்க. முடிச்சிடலாம். அக்கா, எனக்கு கொடுக்க வேண்டிய கட்டிங் கரெக்டா வந்துடணும்க்கா. கட்டிங்லாம் கரெக்டா வந்துரும்டா. ஏய், ஒரு வாட்டி தான் மிஸ் பண்ணிட்ட. அடுத்த வேலை ரெடியா இருக்கு. காளியோட போற கச்சிதமா முடிகிற. ஓகேவா? சந்தோஷ், ஒரு கட்டிங்க்கு ஆசைப்பட்டு வந்தான்டா அவன் கூட.
என்னடா என்ன கூட்டு வந்து இங்கே நிப்பாட்டிட்ட? சாரி மச்சி, நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன். இந்த சண்முகத்தால் வந்த பிரச்சனை எல்லாமே. ஏண்டா நான்லாம் வேலைக்கு போனோமா சாப்பிட்டோமா தூங்கினமான்னு இருப்பேன்டா. என்ன போய் இப்படி பண்ணிட்டியடா? சாரி மச்சி, இந்த ஒரு வேலை பக்காவா முடிச்சிட்டேன்னா நானும் எஸ்கேப் தான். எப்பா சாமி, முதல்ல உங்ககிட்ட இருந்து நான் எஸ்கேப் ஆகுறேன்டா. ஆளை விடுறா சாமி. நில்றா, நானும் வரேன். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா நீங்க சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணேன். அவனுங்க ஏதோ பெரிய பிளான் போட்டிருக்காங்க ஐயா. நீங்க நம்ம டீமை அனுப்புனீங்கன்னா இன்னைக்கு தூக்கிடலாங்க ஐயா. உடனே அனுப்புறேன். எஸ் சார். ஓகே சார். தூக்கிட வேண்டியதான். அந்த சேட்டையை எங்க ஃபாலோ பண்ணுகிற? ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுக்கா? ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. என் ஆத்தாளுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆட்டோ வச்சுன்னு காசு கேட்டேன். என்ன சொன்னான் தெரியுமா? வணக்கம் சேட்டு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும், 50,000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா வட்டியை முதலமா கொடுத்துருவேன். நீயே ஒரு பிப்பாகிட்ட உன்னை நம்பி 50,000 கொடுக்குமா? போமா சேட்டு, வேணா இந்த ஆட்டோவை கூட வச்சுன்னு கொடுங்க சேட்டு. இந்த ஆட்டோவா 10 ரூபாய் கூட போவா. போமா, எட்ட காலி பண்ணு. போமா போ. போன்னு என்னை அசிங்கப்படுத்திட்டான்டா. பொம்மால அதான்டா வச்சு அவன் மேல மார்க்கி. நேத்து தான் அவங்கள வான் பண்ண விஜய், அதுக்குள்ள அவங்க வேலையை காட்டுறாங்க. விஜய், செல்போன் சிக்னல் பிரகாரம் இங்கே தான் காட்டுது. ஜஸ்ட் நவ் எஸ்கேப். என்னாச்சு? யாரு யாரு நல்ல சந்தோஷம் போலீஸ்ரா, ஓடுறா, இறங்குடா, ஓடுறா.
ஏய் ஓடாத நில்லு, மூச்சு வாங்குது, மரியாதையா நின்று. அவளை மாட்டின நொங்கு எடுத்துருவேன். யோ போலீஸே, இவ்வளவுதான் உன் தில்லா? தில்லு இருந்தா வந்து என்ன புடிச்சு பாரு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். காவல்துறை ரொம்ப அலட்டுன்னு சொல்லுறாங்க. இப்பதான் என் கண் கூட பாக்குறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு போலீஸ் சூப்பர் சார். உங்களுக்கு நான் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்? வேணாம் சார், நீங்களா பணம் கொடுத்துட்டு காவல்துறை லஞ்சம் வாங்குதுன்னு சொல்லுவீங்க. இது எந்த விதத்துல சார் நியாயம்? வேணாம் சார், வைங்க. நீங்க கொடுக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா எவ்வளவு பேர் பசியும் பட்டியலுமா இருக்காங்க, அவங்களுக்கு போய் உதவி செய்யுங்க சார். அப்படியே பண்ணிடுறேன் சார். ஓகே, ஏட்டையா ஜீப்ல ஏத்துங்க. சரியான டயத்திலே காப்பாத்திட்டே. அரே பகவான். வழிப்பறி மற்றும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட சந்தோஷ், காளி, காந்தாரி ஆகிய 3 பேர் செய்த குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இவர்கள் 3 பேருக்கும் தலா 50,000 அபராதமும் 6 மாத சிறை தண்டனையும் விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கின்றது. சார் வீரபத்ரா சார், வாங்க சார், வாங்க. வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய். வாங்க சார். ஃப்ரெஷ்ஷா கத்திரிக்காய் கிலோ 10 ரூபா, கிலோ 10 ரூபா, கிலோ. டாடி ரொம்ப தாகமா இருக்கு, ஏதாவது ஜூஸ் வாங்கி கொடுங்களேன் டாடி. ஏய், கூல் ட்ரிங்க்ஸ்ல கண்டதை கலந்து வச்சிருப்பானுங்கடா. அதை ஏதாவது குடிச்சிட்டு அப்புறம் வயிற்றுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகி அப்புறம் ஆஸ்பத்திரிக்காரனுக்கு போய் தேவையில்லாம காசை கொடுக்கும். அட என்ன டாடி, எது கேட்டாலும் அதுல அது இருக்கு இதுல இது இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. வா வா, டியூஷனுக்கு நேராச்சு. டாடி நம்ம பைக் திருநாங்கல்ல, அங்க பாருங்க அவங்க காய்கறி கடை வச்சிருக்காங்க. கத்திரிக்காய் 10 ரூபா, கிலோ வெண்டைக்காய் 15 ரூபா. ஆமாடா, பைக் திருநவன் பிட் பாக்கெட் அடித்தவன் எல்லாம் திருந்தி காய் கடை வச்சிருக்கான்னா உலகம் நல்ல முன்னேற்றத்துக்கு தாண்டா போகுது. இவனுங்கெல்லாம் எப்படி திருந்தினானுங்கன்னா போலீஸுக்கு அலைச்சல் மிச்சம், அரசாங்கத்துக்கு பணம் மிச்சம், ஓன் மேலையும் என் மேலையும் இருக்க கடன் சுமையாவது குறையும். நல்லதை நம்ம சொன்னா எவன்டா கேட்குறான்? நம்மளுக்கு எதுக்கு ஊர் வம்பு? மகனே, நல்லா படிச்சு ஏதாவது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிடுறா, அப்போதான்டா ஓன் தலைமுறையாவது தப்பிக்கும். டாடி நீ நினைச்ச மாதிரியே நான் நல்லா படிச்சு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறேன் டாடி. நம்மை கண்காணிப்பவர் இல்லை என்ற தைரியத்தில் தவறு செய்பவர்கள் அநேக பேர். அது மனித இயல்பு. உண்மையில் நம்மை கண்காணிக்கும் இறைவன் இல்லாத இடமே இல்லை. ஆழ்ந்த விழிப்புணர்வுடன் பார்த்தா நம்மை கண்காணிப்பவர் எங்கும் நிறைந்திருப்பதை உணர முடியும். அவ்வாறு உணர்ந்த பின் தங்களிடம் இருக்கும் தவறுகளை விட்டுவிடுபவர்கள் மனிதர்கள்.